அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா. அம்லம் யாரிஃபு ரசூலகும், அவர்களினுடைய ரசூலை பற்றி அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா என்று இறைவன் கேட்பான் அல்லவா? அந்த அடிப்படையில் என் பெருமானாரை குறித்து நாம் ஒரு சில விஷயங்களை அறிந்து கொள்வோம். முதலாவதாக நபியினுடைய கண் பார்வை குறித்து நாம் ஒரு சில விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். இறைவன் நபியினுடைய பார்வை பற்றி சொல்வான். நஜ்ம் என்கிற சூறாவிலே சொல்வான், மா ஜாகல் பஸ்ரு வமா தகா லகத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பிஹில் குப்ரா. நபியினுடைய பார்வையாகிறது அந்த மிஅராஜ் தினத்திலே அது விலகிவிடவும் இல்லை, கடந்து விடவும் இல்லை. லகத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பிஹில் குப்ரா, திட்டமாக இறைவனினுடைய மிகப்பெரிய அத்தாட்சியை எல்லாம் லகத் ரஆ, திட்டமாக அவர்கள் பார்த்து விட்டார்கள் என்று என் பெருமானாரினுடைய பார்வை குறித்து இறைவன் பதிவு செய்வார். இரண்டாவதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், நபியினுடைய பார்வை குறித்து, கான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யரா ஃபில் துல்மா கமா யரா ஃபில் தௌ, இருளிலே என் பெருமானார் வெளிச்சமாக இருக்கும் போது பார்ப்பதை போலவே இருட்டாக இருக்கக்கூடிய நேரத்திலேயும் பார்ப்பார்கள். எந்த ஒரு அவர்களுக்கு திணறலும் இருக்காது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என் பெருமானாரினுடைய பார்வை குறித்து இருளிலே எப்படி இருப்பது என்பது குறித்து பதிவு செய்கிறார்கள். மூன்றாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஓ மக்களே, இன்னி அமாமக்கும் ஃபலா தஸ்பிகூனி பிர்ருகூஇ வலா பிஸ்ஸுஜூத், நீங்கள் நான் தொழுகை நடத்தும் போது ருகூவிலேயும் சுஜூதிலேயும் என்னை நீங்கள் முந்தி செல்ல வேண்டாம். ஃபைன்னி அராக்கும் மின் அமாமி வ மின் கல்ஃபி, ஏனென்றால் நான் முன்பும் பார்க்கிறேன், பின்னால் நடக்கக்கூடிய விஷயங்களையும் பார்க்கிறேன் என்று என் பெருமானார், முன்பு பார்ப்பது போலவே பின்னும் நான் பார்க்கிறேன் என்பதை என் பெருமானார் பதிவு செய்வார்கள். இதைத்தான் இறைவன் சொல்வான், அல்லதி யராக ஹீன தகூம் வ தகல்லுபக ஃபிஸ் சாஜிதீன். நபியே, அல்லதி யராக, அவன் எப்படிப்பட்டவன் என்றால் உங்களை பார்க்கிறான். தகூம ஹீன தகூம, தொழுகைக்கு நீங்கள் நிற்பதையும் பார்க்கிறான். வ தகல்லுபக ஃபிஸ் சாஜிதீன், சுஜூது செய்பவர்களை நீங்கள் பார்ப்பதையும் இறைவன் பார்க்கிறான். தொழுகைக்கு நீங்கள் நிற்கும் போது பின்னால் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கக்கூடிய ஆற்றல் பெற்றதையும் இறைவன் பார்க்கிறான் என்று நாயத்திற்கு இமாம்கள் நமக்கு இவ்வாறு விளக்கம் சொல்லித் தருவார்கள். ஆக இமாம்கள் நமக்கு சொல்வார்கள், என் பெருமானாரினுடைய அந்த பார்வை, பின்னால் இருக்கக்கூடிய கண் குறித்து சொல்வார்கள். கீழே சொல்லப்படுகிறது, கான பைன கதிஃபைஹி ஐனானி மிஸ்லு சம்மில் ஹியாத், என் பெருமானாரினுடைய தோல் புஜங்களுக்கு பின்னால் இரண்டு கண்கள், ஊசியினுடைய அந்த துவாரம் அளவிற்கு சின்னதாக இரண்டு கண்கள் எப்போதும் இருக்கும். யபுசுரு பிஹிமா, அதை கொண்டு பார்ப்பார்கள். லா யஹ்ஜுபுஹுமா தௌபுன் வலா கைரு, எந்த ஒரு ஆடையும் சரி திரையும் சரி அதை எப்போதும் மறைத்து விடாது, எப்போதும் அது பார்த்து கொண்டே இருக்கும் என்று இமாம்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். ஆக என் பெருமானாரை முழுமையாக அறிந்து கொள்ளும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தருவானாக.